அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவன் யூஸ் பண்ணாமல் எப்படி சிக்கன் பன் செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 3 கப் மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நாம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 கப் போல நல்ல வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது டபுள் சைஸ் ஆகுற வரைக்கும் நாம் இதை ஒரு 2 மணி நேரம் இதை ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை ஒரு 30 மினிட்ஸ் இதையும் நம்ம ரெஸ்ட்ல விட்டுறலாம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட இந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து வச்சுக்கிட்ட இந்த மாவு நல்லா ஒரு டபுள் சைஸ்க்கு வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ ஒரு ஒர்க்கிங் போர்டில் இந்த மாவை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா நீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து உங்கள் கையாலேயே நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கு அப்புறமா நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபில்லிங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நாம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. சீல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பால் ஷேப்புக்கு மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா உப்பு எடுத்துக்கோங்க. அது மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருங்க. இப்போ ஒரு இட்லி தட்டுல கொஞ்சமா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் எடுத்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம இதுல பிளேஸ் பண்ணிடலாம். நான் ஒரு முட்டைய நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அடிச்ச முட்டையையும் நாம இது மேல நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படி பண்றதுனால உங்களுக்கு மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இதை நாம குக்கர்ல செட் பண்ணிடலாம். இதோட டோட்டல் குக்கிங் டைம் வந்து 30 மினிட்ஸ். ஆனால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை நம்ம டேன் பண்ணி போடணும். இதை நல்லா திருப்பி போட்டதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான சாஃப்டான சிக்கன் பன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.